ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி பென்சில் டிராயிங் ஸ்டைல்ல உங்களோட ஏஐ இமேஜஸ் எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அது எப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி பென்சில் டிராயிங் ஸ்டைல்ல போட்டோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜெமினி ஏஐ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றது அப்படியே நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நான் வந்து இந்த பென்சில் டிராயிங் ஸ்டைல்ல போட்டோ உருவாக்குறதுல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜஸ்ட் பென்சில் டிராயிங் பண்ற மாதிரி ஒரு போட்டோ உருவாக்குறோம். இன்னொன்னு டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா அதே பென்சில் டிராயிங் ஸ்டைல்ல கலர்ஃபுல்லான போட்டோஸ் வந்து உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 2 டைப் இருக்கு. ஸோ அது 2த்தையும் பத்தி நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்றேன். ஸோ வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸோ வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு நான் இதுல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதே ப்ராம்ப்ட் வந்து நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே ப்ராம்ப்ட்டை அப்படியே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த ஃபோட்டோவை அந்த பென்சில் டிராயிங் ஸ்டைலில் வந்து கன்வெர்ட் பண்ண மாற்ற போகிறோமோ, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கேலரியை கொடுத்துட்டு நான் வந்து என்னோட ஒரு ஃபோட்டோ வந்து நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஃபோட்டோவை பார்த்து நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி டன் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சூஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்துடும். வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து இந்த மாதிரி பென்சில் டிராயிங் ஸ்டைலில் வந்து ஃபோட்டோ வந்து மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு உங்களோட நேமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி கீழே உங்களோட பேர் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஃபாண்ட்னு பக்கத்தில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் என்னோட நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட நேம் என்னமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து படித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோங்கிறத. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராம்ப்ட் போட்டுட்டு ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து என்ட்ரு கொடுத்தோம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பென்சில் டிராயிங் ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாறிட்டு இருக்கு. இதே நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் படித்து பார்த்தாலுமே உங்களுக்கே புரியும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோங்கிறது. சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோ வந்து அந்த பென்சில் டிராயிங் ஸ்டைலில் அழகாக கிரியேட் ஆகிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம அழகாக நான் வந்து கொடுத்த அதே ஃபோட்டோ மாதிரி அப்படியே பென்சில் டிராயிங் ஸ்டைலில் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தத்ரூபமாக கரெக்டாக இருக்குது. அந்த ஃபோன் வரைக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரு பண்ண இந்த சபரிங்கிற நேம் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்களோட நேமை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி பென்சில் டிராயிங் ஸ்டைலில் வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி ஆனது இந்த சேவ்ங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட கேலரிக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனது நம்மளோட கேலரியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஃபோட்டோவை பென்சில் டிராயிங் ஸ்டைலில் கலர்ஃபுல்லான ஃபோட்டோ வந்து உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி தான் இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு கேலரி கொடுத்து நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எந்த ஃபோட்டோ வந்து அந்த பென்சில் டிராயிங் ஸ்டைலில் மாற்ற போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதே ப்ராம்ப்ட் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதே ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் இந்த ப்ராம்ப்டில் ஸ்கெட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து இந்த டிராயிங் இங்கு ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கெட்சுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு கலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து கலர்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கெட்சுங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஒரு கலரு, அந்த கலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றுமே நீங்கள் வந்து இதில் ரிமூவ் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு கலருங்கிற அந்த வேர்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் ஸ்கெட்சுன்னு இருக்கோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 2-3 இடம் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு தேக் அடுத்து இந்த ஸ்கெட்சுன்னு ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்கெட்சுங்கிற வேர்டுக்கு முன்னாடியும் கலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? மொத்தமாக வந்து 2 இடத்துல வந்து இந்த கலருங்கிற வேர்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக அந்த ஸ்கெட்சுக்கு முன்னாடி கலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த நேம் இருக்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராம்ப்ட் எடுத்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா நான் இதில் கொடுத்தது அந்த பேர் தான் வரும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட் இருக்கிற இடத்துல அந்த நேம் இருக்கிற இடத்துல உங்களோட நேமை டைப் பண்ணால் தான் உங்களோட அந்த ப்ராம்ப்டில் உங்களோட நேம் வந்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்கெட்சுங்கிற வேர்டுக்கு முன்னாடி அந்த கலருங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே நம்ம வந்து டேரெக்டாக என்ட்ரு கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ அதே பென்சில் டிராயிங் ஸ்டைல் தான், பட் வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பென்சில் டிராயிங் ஸ்டைல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த பென்சில் ஸ்டைலில். இது ஓகே சூப்பராக இருக்குது. அந்த செயின் முதற்கொண்டு ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லான இதுவும் கிடச்சிட்டு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே நம்ம கொடுத்த அதே ஃபோட்டோ மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்க, இது இப்போ நம்ம கொடுத்த அதே ஃபோட்டோ தான். அப்படியே அச்சஸ்ல அந்த ஹேரு எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இந்த பென்சில் டிராயிங் ஸ்டைலில் அழகாக வந்திருக்கு. அதுவும் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இதே வந்து நம்ம வந்து சேவ் கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ நம்மள்ட்ட கேலரியிலேருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை அழகாக இந்த மாதிரி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து கலர்ஃபுல்லான வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைல்லையோ இல்லை கலர்ஃபுல்லான ஸ்டைல்லையோ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்களாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இதே மாதிரி ப்ராம்ப்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த ப்ராம்ப்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நேம் இருக்கிற இடத்துலையும் அந்த நேம் இருக்கிற இடத்துல உங்களோட நேமை போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஸ்கெட்சுங்கிற வேர்டுக்கு முன்னாடி கலருங்கிற அந்த வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா இதே ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சரி சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.